வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. உரிமை தொகை திட்டத்தில் நீங்கள் இன்னும் சேரவில்லையா? நீங்கள் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக சேர வேண்டுமா? உங்களுக்கான அப்டேட் தான் இது. அதாவது உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க காத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் ஒரு மிக முக்கிய அப்டேட் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் உரிமை தொகை திட்டம் பெண்களிடையே ஏகோபித்த வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டம் அண்மையில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பிறகு மொத்தமாக 1.31 கோடி பெண்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்தது. இப்போது இந்த திட்டம் சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான தொகையை முன்கூட்டியே பெண்களின் வங்கிக் கணக்கில் தமிழக அரசு போட்டுவிட்டது. மே மாதம் சிறப்பு தொகையாக 2000 ரூபாயையும் கூடுதலாக கொடுத்து பெண்களை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனால் செம்ம குஷியில் இருக்கும் பெண்கள் தமிழ்நாடு அரசு மீது மகிழ்ச்சியுடன் இருப்பதுடன் நன்றியும் தெரிவித்து உள்ளனர். அதே நேரத்தில் விரைவில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சியை பிடித்தாலும் உரிமை தொகை உயர்வது உறுதியாகி உள்ளது. இது தொடர்பான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்து விட்டனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த அறிவிப்பில் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் தற்போது பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் தேர்தல் வாக்குறுதியில் குலவிளக்கு திட்டம் என்ற பெயரில் அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்களுக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்து இருக்கிறார். எனவே இந்த திட்டத்தில் எப்படியாவது சேர்ந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றனர். அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை இப்போது இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உரிமை தொகை திட்டத்தில் கடந்த முறை விரிவாக்கம் செய்யும் போது 27 லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பம் செய்தனர். அவர்கள் எல்லோரும் தங்களுக்கும் உரிமை தொகை வேண்டும் என்று கேட்டு அரசுக்கு விண்ணப்பம் செய்தனர். ஆனால் அவர்களில் சுமார் 17 லட்சம் பேரை மட்டுமே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு தகுதியுள்ளவர்களாக தேர்வு செய்தது. எஞ்சியவர்களின் விண்ணப்பங்களை நிராகரித்து விட்டது. அதே நேரத்தில் தகுதியுள்ளவர்கள் இருந்தால் வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் என அறிவித்தது. அப்படி விண்ணப்பம் செய்தவர்களிலும் சொற்ப அளவிலான தகுதியானவர்களுக்கு மட்டுமே ஒப்புதல் கிடைத்தது. அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் 10 லட்சம் மனுக்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டது, அவர்கள் விண்ணப்பிக்கும் போது என்ன மாதிரியான தவறு செய்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் மீண்டும் விண்ணப்பிக்கும் போது உங்களின் மனு நிராகரிக்கப்படாமல் இருக்கும். அதாவது மீண்டும் புதிதாக பொறுப்பேற்கும் அரசு உரிமை தொகை திட்டத்திற்கான புதிய விண்ணப்பங்களை வழங்கும் என்று கூறப்பட்டு உள்ளது. அதன்படி உரிமை தொகை திட்டத்திற்கு என பிரத்யேகமான விதிமுறைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் எல்லோருக்கும் அந்த விதிமுறைகள் தெரிந்திருக்கும் என்றாலும் அரசு இதில் என்னென்ன விதிமுறைகளை மிக மிக முக்கியமாக கடைபிடிக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். அந்த வகையில் ஒரே ரேஷன் கார்டை வைத்துக்கொண்டு 2 பெண்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்யக்கூடாது. தொழில் கடன் பெறுவதற்காக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து வங்கி உள்ளிட்டவைகளில் கடன் பெற்றிருப்பவர்களாக இருக்கவே கூடாது. அந்த குடும்ப பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்காது. அதாவது இதை அரசு எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால் உங்களுடைய ஆதார் எண்ணை வைத்து லோன் ஏதாவது வாங்கி இருக்கிறீர்களா என செக் செய்யும். அதில் லோன் வாங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால், அதுவும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்து வாங்கியிருந்தால் உங்களின் மனு கட்டாயம் நிராகரிக்கப்பட்டு விடும். ஏனென்றால் உரிமை தொகை திட்டம் என்பது ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருந்து உரிமை தொகை விதிகளை அனைத்தும் பூர்த்தி செய்து இருந்தால் இந்த திட்டத்தில் உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்படும். இது தவிர மற்ற முக்கிய விதிமுறைகள் என்னவென்றால் உங்கள் வீட்டில் பஞ்சாயத்து தலைவர், MP, MLA போன்ற மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல 2.50 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டிற்காக 4 சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடாது. 5 ஏக்கர் நஞ்சை, 10 ஏக்கருக்கு மேல் புன்சை நிலம் வைத்திருப்பவர்களின் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. இந்த விதிமுறைகளையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இவற்றை பூர்த்தி செய்தால் மீண்டும் உரிமை தொகை கேட்டு ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம். அதற்கான அறிவிப்பை புதிதாக பொறுப்பேற்கும் அரசு அறிவிக்கும்.
கூடுதலாக இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற உரிமை தொகை திட்டம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.